இஸ்லாமிய மக்கள் நம்பிக்கையின்படி இப்ராஹிம் நபிகள் புதல்வன் இஸ்மாயில் நபி தாகத்திற்காக அழும்போது உருவானதுதான் இந்த ஜம்ஜம் கிணறு. ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் மற்றும் உம்ராவின் போது இஸ்லாமிய பெருமக்கள் இக்கிணற்றில் தண்ணீர் அருந்துவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அப்படி என்ன மர்மம் இந்த ஜம்ஜம் கிணற்றில் இருக்கிறது என்றும் இந்த கிணறு உருவான விதம் பற்றியும் சற்று விரிவாக பார்க்கலாம். கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்ராஹிம் நபிகள் தனது மனைவி ஹாஜரையும் மகன் பாலகன் இஸ்மாயிலையும் சவுதி அரேபிய பாலைவனத்துல தனியா விட்டுட்டு போயிடுறாரு. அவரோட மனைவி காரணம் கேட்டதுக்கு இப்ராஹிம் நபிகள் எந்த பதிலும் சொல்லல. 2வது முறை கேட்கும்போது கூட அவரு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா தான் நின்றுட்டு இருந்தாரு. 3வது முறை இது இறைவனின் கட்டளையா என்று கேட்கும்போது இப்ராஹிம் நபிகள் ஆம் அப்படிங்கிற பதில மட்டும் சொல்றாரு. அப்புறம் அந்த பாலைவனத்துல தண்ணீர் தாகத்திற்காக குழந்தை இஸ்மாயில் கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. தண்ணி இருக்கிற இடத்தை தேடி ஓடிட்டு இருந்த தாய் ஷபா மர்வா ஆகிய மலைகளுக்கு மேல 7 முறை மாறி மாறி தண்ணீரை தேடி இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வானவர் ஜிப்ரீல் வந்து இறைவனின் கட்டளையின்படி தனது காலால அந்த மண்ணை அடிச்சாரு. உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய ஊற்று பீறிட்டு வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட தாய் ஓடி போய் அந்த ஊற்றை அணைக்கட்டி ஜம்ஜம் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்ஜம் அப்படின்னா தமிழ்ல நில் நெல் அப்படின்னு அர்த்தம். அவங்க சொன்னது மாதிரியே அந்த ஊற்றும் அப்படியே நின்றுது. ஹாஜர் மட்டும் அப்போ அந்த நீரூற்றை பார்த்து கட்டாம விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் அது உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஆறா மாறி இருக்கும்னு நபிமொழிகள் சொல்றாங்க. ஆய்வாளர்கள் நடத்தின ஆராய்ச்சியில பூமியில இருக்க எல்லா நீரை விடவும் இந்த நீர் ரொம்பவே புனிதமானது அப்படின்னும், இந்த தண்ணியோட சிறப்பு என்னன்னா மற்ற தண்ணி எல்லாமே தாகத்தை தீர்க்க தான் பயன்படும், ஆனா இந்த ஜம்ஜம் தண்ணி பசிய போக்கவும் நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய நோய்களை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே அந்த ஜம்ஜம் கிணத்துல தொடர்ச்சியா இயந்திரங்கள் மூலமா தண்ணீரை எடுத்து பல லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் தங்களோட வீட்டுக்கு அதை கேன்கள் மூலமா எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இப்படிக்கு நான் M.SABARISH.